சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஆடி 1 வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆடி 1 பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆடி மாசத்தோட வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. ஆடி 1 அன்னைக்கு நம்ம தேங்காய் சுடுவோம் இல்லையா, அது என்ன குச்சியில சுடுறோம், நம்ம அழிஞ்சு குச்சியில சுடுறோம்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அழிஞ்சு மரம் அவ்வளோ ஒரு ஆன்மீக சம்பந்தமாகவும் இருக்கு, ஆரோக்கிய சம்பந்தமான மரமாகவும் இருக்கு. ஆனா இப்ப அந்த மரம் அழிஞ்சு போச்சு, ஒரு இடத்துல கூட இல்ல. நம்ம அழிஞ்சு மர குச்சியில தான் நம்ம தேங்காய் சுடுறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப டவுன்ல வைக்கிறது, கடையில வைக்கிறது, சந்தையில வைக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு மரத்துல இருந்து அவங்க வெட்டிக்கிட்டு ஒரு குச்சி 10 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க மஞ்சளை தொடவி. ஆனா நான் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், அழிஞ்சு குச்சி ஒண்ணுனாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சு குச்சியே வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்னன்னா, இப்ப எங்கேயுமே கிராமத்துல கூட அழிஞ்சு குச்சி கிடையாது, அழிஞ்சு மரத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க. 1-2 இருந்தது கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட இப்பெல்லாம் அதை எடுத்துட்டாங்க, அது புதர் போல வரும்ட்டு. ஆனா அதுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, அந்த அழிஞ்சு மரத்துல இருந்து ஒரு விதை இருக்கும் இல்லையா, அந்த விதை அதுவே அவங்க அம்மா கிட்ட அந்த மரத்துக்கு மறுபடியும் தேடி போய் ஒட்டிக்கும். அந்த மரத்தோட சிறப்பு அதுதான். அந்த மரத்துல எப்பவுமே விதை தூரம் இருக்காது, உளுந்துச்சுனாலும் மேல இருந்து அந்த விதை போய் அவங்க அம்மாவோடவே ஒட்டிக்கும், வேர்லயே ஒட்டிக்கும். அது எப்படி போகும்னெல்லாம் தெரியாது, அதுதான் இயற்கை அதிசயம். அது ஒண்ணு. நம்ம அதனால நமக்கு அழிஞ்சு குச்சியே கிடைக்காதனால கடையில விற்கிறது அவங்க பணத்துக்காக ஏதோ ஒரு மரத்துல இருந்து அவங்க வெட்டி மஞ்சளை தடவி கொண்டாந்து விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அது மாதிரி நம்ம வாங்க வேண்டாம். அதனால நம்ம பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச மரத்துல இருந்து, தீமை இல்லாத மரத்துல இருந்து, இப்ப வாதனா மரம், இது மாதிரி நிறைய மரம் இருக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி மரம், அந்த மரத்துல இருந்து நீங்களே குச்சியை வெட்டி மஞ்சள் மட்டும் தொடங்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வரக்குச்சியில சுடக்கூடாது, ஏன்னா அடுப்புல வைக்கும் போது அது வெந்து போயிடும், தீ பிடிச்சி எரிஞ்சிடும் சீக்கிரம். அதுக்காக தான் நம்ம பச்சை குச்சியில சுடணும் அப்படிங்கிறது. அப்படிதான் ஐதீகமா இருக்கு. ஏன்னா நம்ம அடுப்புல வைக்கும் போது பச்சை குச்சினா சீக்கிரம் நெருப்பு பிடிக்காது. அதனால நம்ம தேங்காயை சுத்தி மட்டும் தான் பார்த்து நம்ம அடுப்புல வச்சுக்கணும். நம்ம தேங்காய் நல்லா எரியணும், அப்படியே உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்குன்னா வெளியில ஓடு தகு தகு தகுன்னு எரியும். அதனால அது மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணும். ஆனா வேப்பங்குச்சியில பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேப்பங்குச்சி கசக்குங்கிறதுனால நீங்க தேங்காய்க்குள்ளதான் விடும்போது குச்சி இவ்வளவு தூரம் நீட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கும் தேங்காய்க்குள்ள. அதனால தேங்காய் கசப்பாயி போயிடும். நம்ம ஸ்வீட்டா சாப்பிடுறது கசப்பாயி போயிடும். பக்கத்துல இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச மரத்துல இருந்து பக்கத்துல இருந்து வெட்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே நம்ம வீட்டுல மனோரஞ்சித செடியிலிருந்து தான் நம்ம வெட்டிக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா கடையில நான் கேட்டேன், எப்ப உண்மையே சொல்லிருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, இது வேற மரத்துல இருந்து தான் வந்தது, நம்ம அழிஞ்சு குச்சி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரிஜினலான அழிஞ்சு குச்சி கிடைச்சிச்சுன்னா அழிஞ்சு குச்சியில சுடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பக்கத்துல நீங்களே வெட்டிக்கிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இன்னொன்னு என்னன்னா முக்கியம், நீங்க தேங்காய் சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த குச்சி அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல வச்சுக்க கூடாது. ஏன்னா அழகா முழு நம்ம சீவி இருப்போம், மஞ்சள் எல்லாம் தொடவி இருப்போம், பார்த்தா நல்லா இருக்கும். அது எதுக்காச்சும் நமக்கு ஏதோ ஒரு பாம்பு பூச்சி அடிக்கிறதுக்கு அப்படின்னு கிராமத்துல அதை பத்திரமா வச்சுக்குவாங்க. டவுன்ல இருக்கிறீங்க எதுக்கோன்னு யூஸ் ஆகும்னு வச்சுக்குவாங்க. ஆனா தேங்காய் சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்க அத குச்சியை வெளியில தூக்கி போட்டணும், வீட்டுல வச்சுக்க கூடாது. ஏன்னா அது பரிகாரத்துக்காக தான் நம்ம பண்றது. நேற்று அந்த கதையை கேட்டீங்க இல்லையா, அதனால நம்ம அதை பரிகாரத்துக்காக பண்ணிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம், அதை தூக்கி போட்டணும் குச்சியை, அதை வீட்டுல வச்சுக்க கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை காலம் நீங்க அந்த குச்சியை வீட்டுல வச்சிருந்தாலும் இனிமே இந்த வருஷத்துல இருந்து வச்சுக்காதீங்க. அப்படி பழசெல்லாம் இருந்துச்சுனாலும் தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முதல்ல முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நம்ம அழிஞ்சு குச்சி கிடைக்கவே இல்லை. அந்த அழிஞ்சு குச்சியோட செடி வேணா நான் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.